குறிப்பாக வடகிழக்குல காத்திரமான முஸ்லிம்கள் குரல்கள் என்பிபி அரசு தரப்பிலே பாராளுமன்றம் செல்லக்கூடாது என்று என்பிபி நினைத்தது, அப்படித்தான் நடந்தது என்பது எந்த அளவு உண்மையானது, அது ஏன்? நான் சொல்ல வர உங்களுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கையோட அரசியல் நீங்க இலங்கை, நான் இப்ப பேசுறது பாராளுமன்றம், இந்த பாராளுமன்றம், அதாவது இன பாராளுமன்றம், பாராளுமன்றத்துக்கு உள்ளான அரசியல், பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கிற ஒரு அமைச்சர் அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பாக ஜெயவர்தனோட ஆட்சி, பிரேமதாடா ஆட்சியில ஓரளவு ஒரு சீரான நிலைமை. அதுக்கு பிறகு வந்த சந்திரிகட ஆட்சியிலிருந்து கடைசி ரணில் விக்ரமசிங்க வரையிலான அரசாங்கத்தை மட்டும் பாருங்க. நான் கட்சியும் பேசல, வெறிய ஒன்றும் பேசல, கொள்கையிலும் பேசல, அரசாங்கம். இந்த அதாவது 94ஆம் ஆண்டு சந்திரிகட அரசாங்கத்திலிருந்து கடைசியா ரணில் விக்ரமசிங்க நடத்தப்பட்ட அரசாங்கங்கள், நிறைய அரசாங்கங்கள் தோல்வி சிறுபான்மை கட்சிகளால் நடந்திருக்கு. நீங்க முக்கியமா பார்க்கணும், தோல்வியும் சிறுபான்மை கட்சிகளால் நடந்திருக்கு, ஆட்சி மாற்றமும் சிறுபான்மை கட்சிகளால் நடந்திருக்கு. மற்றது ஜனாதிபதியால் சில விஷயங்கள் செய்ய முடியாத அளவுக்கு ஜனாதிபதியோட நிறைவேற்ற அதிகாரம் கையில கட்டப்பட்ட ஒரு நிலைமை சிறுபான்மை கட்சிகள் சின்னத்துல கழுத்து மட்டும் கத்தியை கொண்டு வச்சு வரலாறுகள் இலங்கையில் இருந்துச்சு. அதாவது நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது, அரசாங்கத்தை கொண்டு நடத்துவது ஒவ்வொரு நிமிடமும் சிக்கலான விஷயம். மாற்று அரசியலுக்கான சந்தர்ப்பம் எப்போ மத்த பக்கம் கதவை தட்டி கொண்டிருந்தது. இப்படியான அச்ச நிலைமையில தான் இந்த 94ஆம் ஆண்டுல இருந்து ரணில் விக்ரமசிங்க வரையிலான ஒரு அரசாங்கம் இருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கை அரசியல் இருந்த சம்பந்தனோ அல்லது சுமேந்திரனோ ரவு ஹக்கீமோ அத்தாவுல்லா ஹிஸ்புல்லா போன்ற முஸ்லீம் அரசியலை பொறுத்தவரையில எப்பவும் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க உரிமைகளை பெறாவிட்டாலும் வடகிழக்கு பிரதேசங்கள்ல அந்த உரிமை சார்ந்த விஷயங்களை பேசினாங்க, மக்கள்கிட்ட கொண்டு செஞ்சாங்க. ரைட், இந்த பிரச்சனை இருந்துச்சு, ரணில் இதை செய்யல, இதை கேட்டார், இதை கேட்கல, சந்திரிகா இதை செய்யல, கோதையா இதை செஞ்சாருன்னு பேசினாங்க. ஏன் ரிசாத் பத்ருதீன் ஜெயிலுக்கு கூட போனார், விளங்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு அவரோட குடும்பமே போனுச்சு, விரும்பாமலோ முஸ்லிம்கள் உரிமைகளை பேசினாங்க. ஆனா கொழும்புக்கு வெளியே இந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள், நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து ஹலீம்ல இருந்து மத்த இந்தியாஸ் பாக்கியமாக்கா போன்ற அவர்கள் இருப்பு சார்பான அரசியல் இருந்தாங்க, அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அவங்க அதே அரசியல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த வடகிழக்கு அரசியல், வடகிழக்கு முஸ்லீம்களோட உரிமை சார்ந்த எந்த ஒரு அரசியலிலே அவங்க தலையிடல. மிக முக்கியமா நீங்க வெளிச்சுக்கொள்றோம், வடகிழக்குள்ள கட்சிகள் இந்த அரசாங்கத்துக்கு சவாலாக வருகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வடகிழக்குக்கு வெளியே இருக்கிற முஸ்லீம் அரசியல்களோ மலைநாட்டு அரசியலோ ஒரு காலம் கை கொடுக்கல. ஈவன் மலைநாட்டு கட்சிகள் கூட தமிழ் கட்சிகளுக்கு உடன்பாடாத நிறைய விஷயங்கள். அப்ப இப்படியான ஒரு சித்தாந்தத்தை ஸ்டடி பண்ண என்பிபி யோசிச்சு இந்த நீண்ட கால இந்த அரசியலை நான் கொண்டு நடத்தணும், ஒரு 5 வருஷத்துக்கு கொண்டு வைத்து இந்த அரசியலை கொண்டு விட்டுட்டு போக இயலாது. ஒரு நீண்ட பயணம் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா நாங்க நீண்ட காலம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாக்க, இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து அவன் இன்றைக்கு வந்திருக்கிறான், வந்தோடனே அவங்களுக்கு நாளைக்கு தூக்கி தந்து போக மாட்டான் இன்னொரு கட்சிக்கு. அவன் அடுத்தது இன்னொரு 10 வருஷத்துக்கு அவனோட பிளான் இருந்துச்சு, ஜெயிப்பி அடுத்த மாகாண சபை, உள்ளூராட்சி, அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன், நீண்ட அவங்களோட பிளான் இல்லை. ஏன்னா ஒரு 30 வருஷ போராட்டத்தில் உள்ள ஒரு கட்சி இந்த அளவுக்கு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவங்களோட நிறைய திட்டமிடல் இருந்திருக்கு. சும்மா ஈஸியா வந்துருச்சா ஜெயிப்பி, அவங்க திட்டமிடல் இருக்கு, அதை நாங்க பாராட்டணும். இதே திட்டமிடல் அடுத்த ஃபியூச்சர் திட்டமிடல் ஒன்று இருந்துச்சு அவங்களோட, கவர்மெண்ட் கண்டினியூட்டி. இது கவுண்டர்னா எப்படி கண்டினியூட்டி பண்றது, இந்த கண்டினியூட்டியில தான் இவங்க அடையாளம் காணப்பட்டது. பொம்மைகளாக சிறுபான்மை தலைமைகள் எங்களுக்கு வேணும், பொம்மைகள் வேணும். இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இருக்குது. அப்ப இதுக்கு முன்னரான காலத்துல நீங்க சொல்லலாம், அந்த 30 வருஷ அரசியலையும் அதுக்கு முன்னரான காலத்திலையும் தெற்கில் இருக்கிற முஸ்லிம் தலைவர்கள் வடகிழக்கில் இருக்கின்ற இந்த உரிமை கோஷத்தில் மௌனமாக இருந்தார்கள். அவர்களுடைய கொள்கையை திணிக்க வரவும் இல்லை. வடகிழக்குல இருந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க இதுல தலையிட்டு நமக்கு சார்பாகவும் பேசவும் இல்லை, நமக்கு எதிராக செயற்படவும் இல்லை. ஆனால் இப்போது புதிதாக ஒரு 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 பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எப்படின்னு சொன்னா, தெற்குல இருக்கிற முஸ்லிம்கள் அவங்களுடைய நிலைப்பாட்டை வடகிழக்கு மக்கள் மீதே திணிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குன்றாங்க இந்த என்பிபி அலையை பொறுத்தவரை. அது கஷ்டம்.
ஆனா அந்த அலையில அந்த திணிப்பு புத்திஜீவிகள் இயக்கங்களின் ஊடாக அது திணிக்கப்பட்டதன் விபரீதம் தான் இன்று வடகிழக்குல இருந்து ஆயிரக்கணக்கான வாக்குகள் நேரடியாக எந்த நீங்க சொல்ற நிபந்தனையும் திணிப்புன்னு சொல்றதுக்கு நான் இதுல சொல்றேன், வடகிழக்கில் உள்ள முஸ்லீம்கள் இன்றைக்கு சாப்பாடு தங்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு கொஸ்டினோட இருக்கிறது. வடகிழக்குக்கு வெளியே முஸ்லீம்கள் இன்றைக்கு சகன் சாப்பாடு சாப்பிட்டவங்க நாளைக்கு அதே சகன் சாப்பாடு தின்னலுமான்னு நினைப்படுது. இதுதான் வேறுபாடு. சகன் சாப்பாட விரும்பல, நாங்க ஒரு வேளைக்கு ஒரு சோறா கிடைச்ச போது அப்ப இந்த மிக நீண்ட இடைவெளி இருந்துச்சு. இதை நாங்க கம்ப்ரமைஸ் பண்ணலாது. இந்த முஸ்லீம் வரிசையில நாங்க கம்ப்ரமைஸ். ஆனால் ஒரே ஒரு கம்ப்ரமைஸ் இதுக்குதான் அஷ்ரப் அந்த நுவாலம் உருவாக்குனது. அதாவது வடகிழக்குல முஸ்லீம்களுக்குடைய பிரச்சனைகளை கொண்டு சேர்ந்து எங்கட பிரச்சனையும் அவங்க உண்மையா உணர்ற வகையில தான் அவங்களுக்கு இதிச்சொல்றதுக்கு தான் சில முஸ்லீம்கள் அஷ்ரப் கொண்டு வந்ததே தவிர, ஆனா வடகிழக்கு வெளியுள்ள முஸ்லீம்கள் நாங்க ஒரு ஒற்றுமை அறிச்சோம். ஆனா இந்த வடகிழக்கு வெளியுள்ள முஸ்லீம் கொண்டு செஞ்சிருக்கிற இந்த அரசியல், இப்ப என்பிபி அரசியல்ல வடகிழக்கில் உள்ள படித்த புத்திசீவிகளுடைய பலியாயிருக்கிறாங்க, மிக மோசமா பலியாயிருக்கிறாங்க. ஆனா இவர்களை பொறுத்தவரையில எங்க பகிரங்கமா முஸ்லீம்கள் ஒரு சாதாரணமா மத்த கட்சிகள் உள்ள மாகாண சபை அந்தந்த உறுப்பினர்கள் வைத்து ஒரு நியூஸ் டிவி, சக்தி டிவில, யூடியூப்ல எத்தனை முஸ்லீம்கள் பிரச்சனையை பத்தி கதைக்கிறாங்க. அந்த என்பிபியில ஒரு முஸ்லீம் பிரதிநிதி மட்டும் முஸ்லீம்கள் சார்பா எந்த பிரச்சனையும் கதைச்சக்கூடிய அளவுக்கு இல்லையே. பாருங்க இவ்வளவு மோசமா இருக்கு. நீ கண்டியில ஒருத்தன் காய்ச்சிட்டு விஜிதா கருத்து அவன் கடலை சாப்பிட்டு அதான் நேற்று நான் பேசிக்கொண்டிருந்தோம். என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல முஸ்லிம் அரசியல்வாதிகள் அல்லது சிறுபான்மை அரசியல்வாதிகள்ல ஒரு 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 நிபந்தனைக்கோ அல்லது ஒரு சட்டத்துக்கோ கையெழுத்த வேண்டும்ங்கிற தேவை வரும்போது கோடிகள் தேவைப்படும். அதாவது சலுகைகளும் வரப்பிரசாதங்களையும் காட்டித்தான் அந்த விடயங்களுக்கு சம்மதிக்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்ப அண்மையில் வெளியான அந்த அந்த வீடியோ காணொலியை பார்க்கின்ற போது 2 சம்சா தூண்டு போதும் பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்தா அவங்க அதை சாப்பிடறதுலே பிஸி இருந்துருவாங்கங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் அந்த வீடியோ பார்க்கும்போது வருது. அதே மாதிரி மறுபக்கம் அந்த வீடியோவை வச்சே பாருங்க, இதைத்தான் நாங்க சொன்னோம், they are not qualified. ஒரு கேபினட் இதுதான் நீங்க விளங்குது இல்ல. அதாவது விஜித ஹேரத் சொன்னதுல எந்த நான் விஜித ஹேரத் கருத்து நான் பிள்ளையா காணல. விஜித ஹேரத் சொன்னது 100% கரெக்ட். ஏன்னா இவர்கள் அவர் குவாலிஃபைட் இல்லாமல் சொல்றதுக்கு மாறா அவர் இன்னொரு இன்டர்நெட்ல சொல்றது அவங்க பப்பட்ஸ கொண்டு வந்தாங்க. அதுவும் ஃபாமி பிரதர், எங்க அப்படி அந்த மாதிரியான பிரதிநிதிகளை நாம் எங்கே உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அக்குருணை கண்டி மாவட்டம், அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமுக்கு மாற்று தலைமை போல ஒரு கண்டி பிரதிநிதியாக இந்த சம்சா சாப்பிடுற ஒருத்தரை நியமித்திருக்கு. அப்ப அவங்க உரிமை சார்ந்த விஷயங்கள்ல தான் அவங்களோட பொக்கெட்டை நிறைச்சதுல கிங் மேக்கர்ஸ். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை இந்த கிளியரா நீங்க விளங்கணும். அவங்க பிசினஸுக்கும் அவங்களோட பொக்கெட்டை நிரப்புறதுக்கும் அவங்களோட விஐடி கிளியர் ஆகுறதுக்கும் பெட்டாவில கொண்டு சாம இறக்குறதுக்கும் ஷிப்ல கிளியரன்ஸுக்கும் தே ஆர் வெரி கிங் மேக்கர்ஸ். அதுல கிளியரா இருப்பாங்க. சமூக சார்ந்த விஷயங்கள்லாம் பப்பட்ட இருப்பாங்க. ஆனா நான் இங்க கேட்கறது, நீங்க ஆரம்பத்துல கதைச்ச ஒரு விஷயத்துல நான் வாரேன். இந்த வடகிழக்குள்ள உள்ள இளைஞர்கள், வடகிழக்குள்ள உள்ள இந்த முஸ்லீம் உலமாக்கள், முஸ்லீம் படித்த என்றவர்கள் இந்த என்பிபியோட ஒரு சமரசத்துக்கான ஒரு அரசியலை நகர்த்தின்ற போது முஸ்லீம்கள பிரச்சனை சார்பா அவங்களோட தெளிவான நிலைப்பாடு என்ன, இந்த நிலைப்பாடை கொண்டு நடத்துறதுக்காக ஒரு அங்கீகாரம் என்ன செய்யப்படுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரதிகளை நாங்க அனுப்பியிருந்தால் எங்களுக்கு இப்படியான ஒரு இப்படியான கலந்துரையாடல் தேவைப்பட்டிருக்காது. நீங்க சொல்றது இதுக்கு பிறகு ஃபியூச்சர்ல என்பிபியை பத்தி சிந்திக்கிறது இஸ் டூ லேட். இனி நாம் அதை பத்தி திங்க் பண்றதோ டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அதாவது நம்மட அடையாளத்தோட நம்மட இடத்துல நம்மட சக்தியை நாம உருவாக்கி கட்டி எழுப்புவோம். தேவை என்றால் நிபந்தனை அடிப்படையில் நாம 30 வருஷம் செய்தது போல நிபந்தனை அடிப்படையில் தேசிய கட்சிகளோட நாம ஒரு கூட்டணி அமைக்கலாம். ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில வேலை செய்யலாமே தவிர நிபந்தனை இல்லாம கொண்டு போய் சங்கமிக்கிறது. இப்ப நீங்க சொல்றதுக்கு ரக்கீம் பிரதர் என்ன செய்யணும்டா, இப்ப என்ன பொறுத்தவரையில இந்த தற்போதைய சமகால இந்த இந்த விஷயங்கள் பிரச்சனையில வடகிழக்கில் உள்ள இளைஞர்களும் படித்தவர்களும் என்பிபி என்ற அலையில மோதியவர்கள் தான் இப்ப கேள்வி கேட்க தொடங்கணும்.
இதுதான் இதுக்குரிய டைம். இவர்கள் கேள்வி கேட்டு இவங்கள் கொடுக்கிற பிரஷர்ல தான் இந்த வடகிழக்கில் உள்ள ஒரு முஸ்லீம் இதுவரையில பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு நம்ம முஸ்லீம் சிலர்களை கொஞ்சம் காத்திரமா அவங்கள கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்கலாம். நாங்க இது கூட மாற்று செய்யலாது. அது இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, போன தேர்தல்ல இந்த சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். போன தேர்தல்ல வடகிழக்க பொறுத்தவரையில அதாவது கடும் வெகு குறைவான சிலர் தான் என்பிபி அலையிற இந்த விபரீதம், இந்த ஆபத்தை உணர்ந்து என்பிபிக்கு நேரடியாக வாக்குகள் செல்வதை தவிர்ப்பதற்காக மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதில் அல்ஹம்துலில்லாஹ் நானும் ஒருவன், அதாவது நான் அறிய ஜமீல் பிரதரும் சேர்ந்து ஒரு சிலர் அது அந்த 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 பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம். ஆனால் இங்க என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த விபரீதத்தை இந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த விபரீதத்தை முஸ்லிம் அரசியலில் செலுத்தப்படக்கூடிய தாக்கத்தை முஸ்லிம் தலைமைகள் அந்த அளவு புரிந்திருக்கவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் வடகிழக்கில் காலகாலமாக எந்த தேசிய கட்சி வந்தாலும் சிறுபான்மை கட்சிகளை தாண்டி வாக்குகள் செல்வதில்லை. ஆகவே இந்த முறையும் இவர்கள் என்னதான் பேசினாலும் வடகிழக்கில் வாக்குகள் செல்லாது என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ரைட், வெரி லேட்டா தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப கிழக்கு மாகாண முஸ்லீம் அரசியலை விமர்சிச்சு இந்த ஊடகங்களை முக்கியமா கொண்டு நடத்தி ஊடகங்கள் முகநூல்கள் எல்லாம் கொண்டு செயல்படுத்தினது முக்கியமான ஒரு இஸ்லாமிய இயக்கமும் சில படித்தவர்களை சேர்ந்துதான் இதை செஞ்சாங்க. இவங்க செய்த காரணம் என்ன? முதலாவது செஞ்சது ஜனாசா எதிர்ப்பு, மற்றது 20 கையொசத்தினது, ரவு ஹக்கீம் ரிசாத்துர பிழையான தலைமைத்துவங்கள் வழிகாட்டல்கள், இந்த விஷயங்கள் தான் அவங்க செஞ்சது. அபிவிருத்தி இல்லை, கிழக்கு அபிவிருத்தி இல்லை. இப்ப நாங்க எந்த கன்செப்டை விட்டாலும் இப்ப இதுல உள்ள கன்செப்ட் நாங்க ஒரு மாற்று ஒரு ஏதோ விரும்பாமலோ அதற்குரிய பதில தோற்கடிக்கப்பட்டிருச்சு அல்லது ஓரளவு முஸ்லீம் காங்கிரஸ் தேசியம் பலவீனம் ஆகிக்கு இந்த கடந்த தேர்தல் பலவீனம். எனிவே இப்ப நான் கேட்கிற கேள்வி, உண்மையான இந்த முஸ்லீம்கள் 20 கையொசுத்தினவர்கள் இவர்கள் ஊடகங்கள்ல சொல்ற மாதிரி துரோகிகள், பச்சை துரோகிகள் தோற்கடிக்க வேணுமா இதுக்கு இந்த கன்செப்ட் இருந்திருந்தால், ஏன்னா மக்களுக்கு உங்களுக்கு தெரியாது, பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த 20 என்னன்னு தெரியாமலே 20 இது சரியா பிள்ளையா நீங்க சொல்ல, இது லெஃப்டா ரைட்டா சரியா பிள்ளை யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்ப அனுரகுமார் தேசநாயக்கா 3-2 பெரும்பான்மை அனுரகுமார் தேசக்கா பாராளுமன்றத்தில் 20க்கு எதிராக பெரிய தீப்புலமா இருந்த பாராளுமன்றத்து முதலாவது அல்லது கொள்கை பிரகடன உரையிலேயோ அல்லது பாராளுமன்ற அமர்வுலையோ இந்த 20வது திருத்தத்தை உடனடியாக நீக்கிருக்கலாம். எனக்கு விளங்கிய நான் சொல்றது 20வது, அதாவது ஒரு சமூகம், அதாவது ஒரு அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை, ஒரு ஜனாதிபதி பிரகடன உரைன்னு சொன்னா அந்த நாட்டுக்கும் அந்த சமூகத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் இந்த 3 விஷயங்கள்ல ஒரு கருத்தை கொண்டு போறதுதான் ஜனாதிபதி. சரியா? அப்ப இந்த சமூகத்துக்குள்ள பிரச்சனை என்னன்னா, முதலாவது 2 சமூகத்துக்கு தமிழ் மக்களுக்குரிய இனப்பிரச்சனை சார்பான நிலைப்பாடு என்ன, முஸ்லிம் சமூகத்துல இந்த 20 கையொசத்துல ஜனாசா சம்பந்தமான இஷ்யூ என்ன, இந்த விஷயங்கள் ஒன்றுமில்லாம ஒரு பொதுவான ஒரு கருத்தாடலை செஞ்சுட்டு, அதாவது நேற்று போயிட்டு சீனாவின் உயர்ஸ்தானிகர், அதாவது இலங்கை வரலாற்றிலே நீங்க எங்கடாக்கள் வந்து பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் சும்மா பார்த்துட்டு இருக்காது, இலங்கை வரலாற்றிலே எந்த ஒரு வெளிநாட்டு தூதுவரும் ஆட்சி மாறினாலும் சரிதான், அரசாங்கங்கள் தலைமைகள் மாறினாலும் ஒவ்வொரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதாம் ஒரு சாதாரண ஒரு மரபே தவிர எந்த ஒரு உள்நாட்டு அரசியலையும் அவங்க ஈடுபட முடியாது. இதான் அவங்களோட புரோட்டோகால், இம்யூனிட்டி. ஆனா நேற்று சீனா ஆள் பைத்து சீனா தூதுவர் யாழ்ப்பாணத்துல ஜேவிபிக்கு இந்த முறைதான் நீங்க சீட் கொடுத்திருக்கீங்க, ஜேவிபியை வெல்ல வச்சிருக்கீங்க, சந்தோஷம், இனி தொடர்ந்து ஆட்சியை நடத்துங்க ஒரு அனுரகுமார திசாநாயக்கோட பிரதிநிதியா ஒரு சீனா தூதுவர் வைத்திருக்காரு எஃப்னாக்கு. இது ஒரு அபத்தமான ஒரு நிலை சர்வதேச ரீதியில. இது இந்தியாவை மிக சீற்றமாக இந்தியா இது சம்பந்தமா நேற்று இந்தியா மிக சீற்றம் அடைஞ்சிருச்சு. இது நாட்டுக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விஷயம். சீனாட பாதுகாப்பு அச்சுறுத்தல். இப்ப கிழக்கு மாகாண அரசியலிலே தேர்தல் முடிஞ்சு கிழக்கு மாகாண அரசியல் பாடசாலைகள், காணி, இப்படியான அடிப்படையான நிறைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படல கிழக்கு மாகாண முஸ்லிம்களோட பிரச்சனையில. உனைதா இப்ப நாங்க கேட்கிறது என்னன்னு சொன்னா, இலங்கையில சமத்துவமான கட்சி இருக்குன்னு சொன்னா, அதாவது இலங்கையை பொறுத்தவரையில நாங்க எதிர்பார்க்கிற
ஆட்சி அனுரோட எப்படி இருக்கணும்னு சொன்னா, கொழும்புல உள்ள கொழும்புல ஒரு பணக்கார அரசியல், வடகிழக்குல ஒரு அரசியல், இந்த ரெண்டு வேறுபாடுல குறைஞ்சபட்சம் இந்த அடிப்படை கல்வி, சுகாதாரம், நாளாந்த போக்குவரத்து சார்பான விஷயங்கள்ல குறைஞ்சபட்சம் கொழும்புல அடிச்சிட வடகிழக்கு வெளியடிச்சிடாவது நம்ம மக்களுக்கு இருக்குன்னா போதும். இதோட நாங்கள மக்கள் ஒரு காலமும் தனி நாடோ தனி மாகாண சபையை போராடலை. முஸ்லிம்கள் தங்கட இருப்பை பாதுகாத்துறதுக்கு, தங்கட நாளாந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கான ஒரு நிம்மதியான ஒரு இதுதான் தேவை வடகிழக்கு முஸ்லீம்களை பொறுத்தவரை. ரக்கி பிஞ்சு நாங்க ஒரு காலம் உரிமைக்காக போராட, தமிழ் சமூகத்துல போராட்டம் வேற, அதோட எங்களை கொண்டு ஜாயின் பண்ண தேவையில்லை. நாங்க எப்பவும் தேசத்துக்கு பங்காளர்கள், தேசத்துக்கு பக்தியாளர்கள், நாங்க தேசியத்தோடு இணைந்து போவர்கள். ஆனால் எங்களோட தனித்துவத்தை பாதுகாக்கும் என்பதில் நாங்க தன்மானம் உள்ளவர்கள். ஏன் தனித்துவத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா, அந்த பெரும்பான்மை சமூகம் இன்னும் எல்லாரும் சமத்துவம் ஈக்குவல் என்கிற விஷயத்தை இன்னும் ப்ரூஃப் பண்ணலையே. கான்ஸ்டிடியூஷனாவும் சரி, இல்ல பிராக்டிக்கலாவும் சரி, எல்லாரும் இங்க வந்து இன வேறுபாடு இல்லாம எல்லாரும் சமனா பேணப்படுகிறாங்கிறது இன்னும் யாருமே ப்ரூஃப் பண்ணல. அதாவது பிராக்டிக்கலா இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இன்றைக்கு கூட புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சுன்னா இருக்குது. சமய கலாச்சார அமைச்சு வச்சிருந்தாலும் என்பிபி சொல்றதை எக்ஸெப்ட் பண்ணிருக்கலாம். ஆனா மதமே இல்லாத ஒரு நாட்டுல புத்த சாசனம் என்று சொல்லி பின்னுக்கு சமய கலாச்சார அமைச்சு என்று சொல்லி ஒரு அமைச்சை கொடுத்துட்டு இந்த நாட்டுல மதத்தை பத்தி பேச முடியாதுன்னு எப்படி நீங்க சொல்றது? இதுல அக்ரோனில் நடந்த கூட்டத்துல அமைச்சர் சொல்றார், முஸ்லிம்களும் பிரச்சனைகளையே நான் பேச முடியாது, நானும் பேசல தானேன்னு சொல்லுறாரு. அப்படி என்றால் புத்த சாசன அமைச்சுக்கு சந்திரசேகர அமைச்சரை நியமிச்சுக்கலாம். புத்தர் ஒரு இனத்திர பிரச்சனை இன்னொருத்தர் பேசலாம், கையாளலாம் என்றால் புத்த சாசன அமைச்சுக்கு ஒரு முஸ்லிமையோ தமிழரையோ நியமிச்சிருக்கலாம். அதானே முலாவர் மௌலவியோ இல்ல ரிஸ்விசாலியோ புத்த சாசன அமைச்சரா இருந்திருக்கலாம், அமைச்சரை மாத்தி இருக்கலாம். ஆனா என்னன்னா, இந்த அரசாங்கம் எழுதுகிற கேள்விதான், நாங்க இந்த கேள்விக்கான பதில்களை முடிச்சு கொள்வோம். இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சிறுபான்மை இனத்தினுடைய பிரச்சினைகளை ஒரு முழு பூசணிக்காய் சோத்துக்குள் மறைப்பது போல மறைத்திருக்கின்றது. ஆனால் இதுல நீங்கள் இருவரும் குறிப்பிட்ட விடயம் போன்றோ முஸ்லிம் சிறுபான்மை, தமிழ் சிறுபான்மை சமூகத்தில் இருந்து என்பிபி அரசுக்காக, கட்சிக்காக பாடுபட்ட செயற்பட்ட அனைத்து தரப்பினரும் இந்த அரசாங்கங்களின் தவறுகளை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் போது பூசி மழுப்புகின்றார்கள். அதை அமைச்சர் சாவித்திரி பவுல்ராஜுடைய வீடியோ வந்ததும், முஸ்லிம் தரப்பில் எதிர்ப்பு வந்ததும், பிறகு அவர் இது பழைய வீடியோ என்று சொன்னதுடனே அதை வைத்து இதை மூடி மறைக்க பார்க்கிறார். பழைய வீடியோவாக இருக்கலாம், புது வீடியோ, இது அவருடைய எண்ணம். 10 வருடத்துக்கு முந்தைய எண்ணம் தான் இப்பயும் இருக்க போகுது. அதனூடாகத்தான் அவருடைய அரசியல் பயணமும் வந்திருக்கிறார். பவுல்ராஜ் என்பவர் இந்த MMDA சட்டங்கள் தொடர்பான விடயங்களை கையில் எடுத்ததினூடாகத்தான் அவருடைய அரசியல் பயணத்தை வந்து அமைச்சராயிருக்கின்றார். அதே நேரம் அமைச்சு பதவிகள் விடயத்திலும் இது கொஞ்சம் தவறுதான், ஆனால் நியாயமானது என்று சொல்லுங்க. இது ஒரு மிக தவறான போக்கு. இதை எங்களுடைய முஸ்லிம் சமூகம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேன். என்னன்னு சொன்னா, பாரம்பரியமாக இலங்கையில கடந்து வந்த அரசாங்கங்கள் சர்ச்சைக்குரிய எவருக்கும் கேபினெட் மினிஸ்ட்ரி கொடுத்தது கிடையாது. சின்னொரு விமர்சனத்துக்கு உள்ளானாலும் அரசியல் ரீதியாக அவங்களை அது கேபினெட்ல இருந்து, அமைச்சு பதவியில இருந்து தூரமாக்கித்தான் பார்த்திருக்கிறார்கள். பாரம்பரியமாக எந்த அரசாங்கமா இருந்தாலும் முதல் முறையாக MMDA சம்பந்தமான விடயத்தில் சர்ச்சைக்குள்ளான போல்ராஜுக்கு விமன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது முஸ்லிம்களுடைய உணர்வுகள் அந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன். இல்ல நீங்க அதுல இன்னொரு போல்ராஜ் என்ற ஒரு தனிநபரும், ஹரிணி இன்னொரு தளத்துல வேலை செய்யறவ உமன்ஸ் ரைட்ஸ் சம்பந்தமா, அதில் நாங்க இங்க வரல. போல்ராஜ் நீங்க சொல்றது, இந்த போல்ராஜோட இலங்கை முஸ்லீம்கள்ல சில பெண்கள், முஸ்லீம் பெண்கள் என்று பெயர் தாங்கிக் கொள்கின்ற சில முஸ்லீம் பலமான பெண்கள் அமைப்புகளை போல்ராஜ் வச்சிருக்கிறார். சில யூடியூப்ல வந்து முஸ்லீம்கள் உரிமை சம்பந்தம் பேசுற சில பெண்கள், முஸ்லீம் பெண்கள் என்று தங்களை அடையாளம் காட்டி கொண்டு பேசுறாங்க கொஞ்சம் பேர். இவங்களோட பின்னணி போல்ராஜ் இருக்கு. இதுதான் முக்கிய காரணம் அவங்க போல்ராஜுக்கு அந்த இதை கொடுத்தது. என்று சொன்னா, அந்த ஏற்கனவே கடந்த தேர்தலுக்கு முதல் JVP வந்து இந்த MMT சம்பந்தமான விஷயத்தை
முஸ்லீம்கள் மூலமா சாதிச்சதுக்காக சில அமைப்புகளை அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி. இந்த யூடியூப்ல திறந்த பல சிலாக்கள் உரிமைகளை பத்தியும் கதைச்சு இது பண்ணி கொண்டு இருக்காங்க. அபாயா போட்டு இருக்காங்க. அபாயா திறந்தா எல்லாம் ஷார்ட் கட், ஹேர் கட், ஸ்டைலிஸ்ட் அவங்க வீடுகளுக்குள்ள அப்படி சில லோயர்களும் அது இதுன்னு பெண்கள் வந்து கதைக்கிறாங்களவா, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி. இந்த முஸ்லீம்கள் சார்பு நாளைக்கு ஜேவிபி ஒரு தீர்மானம் எடுக்கக்குள்ள இந்த ஒட்டுணிகள் வந்து நிற்கும் சரிதான். இதுக்கு ஒரு ஆதாரம் தான் போல்ராஜ். இவரோட வழிநடத்தல் இருக்காங்க, நிறைய முஸ்லீம் அமைப்புகள் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு அரசியல் கட்சிக்காக அதாவது அவர்கள் பேசுகின்ற நீதியான சமத்துவமான ஒரு அரசியல் கட்சியாக சிந்தித்தால் அவர்கள் எடுத்த தீர்மானம் தவறானது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ரைட், அவங்க அப்படியான ஒருத்தருக்கு பாரம்பரியமாக இலங்கையில அந்த அமைச்சு பதவிகள் கொடுப்பது அது ஈவன் கரப்டான ஒரு கவர்மெண்ட்ல கூட அந்த சம்பிரதாயம் நடந்தது இல்லை. ரகீப் ஜோஹர் சொல்ல வருவது, ஒரு இலங்கையில் வாழ்கிற ஒரு இன மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்ற ஒருவருக்கு அந்த இன வெறுப்புக்கான காரணமாக அமைந்த அமைச்சியை கொடுத்திருப்பது என்பது ஒரு வகையான அந்த சிறுபான்மை மக்கள் மீதான ஒரு புறக்கணிப்பு. நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நீங்கள் அடங்கித்தான் வேண்டும், அடங்க வேண்டும், பயந்துதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டைத்தான் இந்த என்பிபி அரசு செய்திருக்கிறது என்பதைத்தான் ரகீப் ஜோஹர் அவர்கள் சொல்ல வருகிறார். ரகீப் ஜோஹர் சொல்ற விஷயத்துல என்னன்னா, இலங்கை அரசியல்ல 2015 ஆண்டு வரை நிதானமா விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால், 2015 ஆண்டு கோதபய அரசியலுக்கு வரும் வரை இலங்கையில பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை விரும்பிய விரும்பாமலோ தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக சிறுபான்மையினர் இருந்துச்சு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அரசியல் அமைப்பிலையும் 3/2 பெரும்பான்மை பெற முடியாத வரையில ஜெயவர்தனா 1978 ஆண்டு அரசியல் அமைப்பை செஞ்சுட்டு போனது 2015 மட்டும் அந்த கடுபிடி நீடிச்சுத்தான் இருந்துச்சு. இவரால் இயலாது. முக்கியமான ஒரு விஷயம் இல்ல பார்க்கணும். இந்த 2 சிறுபான்மையினர் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும். 3/2 பெரும்பான்மையினோட இந்த அரசியல் அமைப்பில் உள்ள விதியை மீறி ஒரு விதியை அமைக்க முடியும் என்றது முதல் காட்டிட்டு போனவர் கோத்தபாயா. இல்லை, மிக நிதானமாக விளங்கணும். இது 2க்கும் கோத்தபாயா தான் மிக முக்கியமா வழிகாட்டினவர். இந்த கன்செப்டுக்கு பிறகு சிங்கள கட்சிகளுக்கிடையே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த மனமாற்றம் என்னன்னு சொன்னா, நாங்கள் வடகிழக்கு அதாவது சிறுபான்மை கட்சிகள் இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னு சொன்னா, இலங்கையில 2015 ஆண்டுக்கு முதல் நடந்த ஒவ்வொரு வரலாற்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருந்துச்சு. சிறுபான்மை கட்சியில் மாத்திரமல்ல, சிறுபான்மையினரின் வாக்குகள் இல்லாமல் ஒரு இரவோடு இரவாக அஸ்ரப் சுபகு தொழுகைக்கு பிறகு அறிவித்தலோட ஆட்சி மாறின வரலாறும் இருந்துச்சு. எங்களுக்கு இப்படி நிறைய வரலாறுகள் இருந்துச்சு. அப்ப இப்படியான வரலாறு மாத்தினது கோத்தபாயா. அப்ப இந்த கோத்தபாயான வரலாற்று மாற்றத்துக்கு பிறகு சிங்கள கட்சிகளுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த மனமாற்றம் என்னென்றால், சிறுபான்மை வாக்கள் இல்லாமல் அரசாங்கத்தை அமைக்கலாம், ஆட்சி அமைக்கலாம். இந்த கன்செப்டை தான் என்பிபியும் கொண்டு நடத்தினுச்சு. அதாவது முஸ்லீம்கள விஷயங்கள் நாங்க இதுவரையில பேசின எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சீரியஸ் இல்லாம இந்த அரசியலை கொண்டு போனுச்சு. ஆனா ஜேவிபிக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அதுக்குரிய அந்த 50% கிடைக்கல. தடுமாற்றம் அந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல அனுரகுமார் திசாநாயக்கு அந்த 50% கூட எடுக்கல. கோத்தபாயா எடுத்த மாதிரி எடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. அப்ப இந்த நிலையில அனுரகுமார் திசாநாயக்கா திடீர்னு பொது தேர்தல் அறிவிச்ச உடனே பொது தேர்தல் அறிவிச்ச காரணம் என்னன்னு சொன்னா, இடைவெளி விடாம, அதாவது ஜனாதிபதி எலெக்ஷனுக்கும் பொது தேர்தலுக்கும் இடைவெளி இருந்திருந்தால் பொது தேர்தல் முடிவு வேறமாய் அமைஞ்சிருக்கு நிச்சயமாக. ஆனா அந்த கெப்புக்குள்ளே, அதாவது நாட்டு மக்கள் ஆட்சிய மாற்றத்தை விரும்பிட்டாங்க. அந்த மாற்றத்தோட இருந்த அந்த தாகத்தோடைய அடுத்த தாகம் தண்ணீரத்துக்கு பாராளுமன்ற எலெக்ஷனை கொண்டு அடிக்கிற வேகத்துலதான் இந்த பாராளுமன்றம் இப்படி 159 வந்தே ஒரு ஒன்றுமில்ல இறக்கிப்படுறது உழைத்தவங்களுக்கு. ஆனா இவருக்கு அந்த சிறுபான்மை இல்லாமல், வடகிழக்கு வாக்குகள் இல்லாமல், மலைநாட்டு வாக்குகள் இல்லாமல் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய முடிந்தது என்ற ஒரு தன்னம்பிக்கை பாராளுமன்ற தேர்தலையும் அது சாதிச்சிருச்சாரு. அப்ப 2 விஷயம் பிரதர். அதாவது நீங்க சொல்ற சிறுபான்மை வாக்குகள் இல்லாம ஒருவர்
பெரும்பான்மை வாக்குகளை மட்டும் வைத்து ஜனாதிபதி ஆகலாம் என்பதை 2 விடயங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கோத்தாபய ராஜபக்ஷ நிறுவினது. எப்படி? தனி பெரும்பான்மை 80% பெரும்பான்மை வாக்குகளை வைத்து 50% சாதிக்கலாம். 2வது விடயம் நடந்தது இந்த தேர்தலில். எப்படி? சிறுபான்மை மக்கள் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க 3 வேட்பாளர்களை உருவாக்கி 2வது செகண்ட் ரவுண்டுக்கு கொண்டு வந்தால் அங்கே 50% வாக்குகள் அவசியம் இல்லை. அப்ப சிறுபான்மை மக்கள் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணும்போது அது 30% ஆனால் பெரும்பான்மை சமூகம் ஒரு வேட்பாளருக்கு ஓட் பண்ணி அது 40% ஆனால் அந்த 40% செகண்ட் ரவுண்டுக்கு வந்து அந்த 40% வின் பண்ணிட்டு போறது. இன்னும் ஈஸியாயிரும். அந்த மார்ஜினலைசேஷன் இல்லாமலே ஈஸியா வந்து நீங்க சொல்ல கான்செப்டை வந்து வின் பண்ணிட்டு போகலாம்ங்கிறத இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ப